வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். SPM தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சுங்கைசிபுட்டில் SPM தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற இந்திய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சுங்கைசிபுட்டில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் சுங்கைசிபுட் இந்தியாவின் இயக்கம் மற்றும் ஸ்ரீ தாமன் மாயிக கிளை இணை ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதில் 11A ஒரு B பெற்ற ஹரிதா கணேசன், 11A பெற்ற கீர்த்தினி ரவீந்திரன், 11A பெற்ற சகீதா சிவனேஸ்வரன் பிள்ளை, 11A பெற்ற தேவஸ்ரீ சத்யசீலன், 10A பெற்ற லோவியா, 9A பெற்ற மாணவிகளான ஜனனி ரெட்டி, ஜஸ்மிதா, ரஜீவ் சிங், 9A ஒரு B ஒரு C பெற்ற நித்யா, 8A ஒரு B பெற்ற தட்னா மற்றும் மனிஷா, 8A 2B ஒரு C பெற்ற ஹரினி, 7A 3B பெற்ற நஷாந்தினி மற்றும் 7A 2B பெற்ற சரண்யா ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். என் பேர் மனிஷா. எங்கள் அப்பா பேர் இளங்கோ, எங்கள் அம்மா பேர் சிவகாமி, என் தாத்தா பேர் சுப்பிரமணியம். முக்கால்வாசியாளுக்கும் தெரியும். இந்த SPMல நான் 8A ஒரு B+ எடுத்திருக்கேன். இது ஒரு ஈஸியான ஜேர்னின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்தேன். ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணோன்னு எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா அண்ட் மை ஹோல் ஃபேமிலி எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கஷ்டத்துலேயும் என் கூடயே நின்று எவ்வளோ அழுக எவ்வளோ வழிலாம் தாண்டி வரப்போ அவங்க கூடயே இருந்தாங்க, என் கூட கிவ் அப் பண்ணாமல். அண்ட் அதுக்கு நான் அவங்கக்கிட்ட ரொம்ப நன்றி கேட்குறேன். ஏன்னா நானே கிவ் அப் பண்ணுற நேரத்தில் அவங்க என் மேலே கிவ் அப் பண்ணல. ஸோ அதனால தான் நான் என் ஃபேமிலிக்கு, மை சிப்ளிங்ஸ் அண்ட் ஆல் மை டீச்சர்ஸ் நான் ரொம்ப நன்றி கேட்குறேன். அண்ட் ஆல்சோ ஃபார் த MIC இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஜம்மான் மாதிரி செஞ்சு நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்கீங்க. இதை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீர்த்தினி ரவீந்திரன். நான் ஸ்டாண்டர்ட் 1 to ஸ்டாண்டர்ட் 4 சுகோலா ஜெனிஸ் கபாங்சான் மகாத்மா காந்தி கலாசாலையில் படித்தேன். ஸ்டாண்டர்ட் 5 அண்ட் ஸ்டாண்டர்ட் 6 சுங்கைரேலா தோட்ட தமிழ் பள்ளியில் படித்தேன். என்னோடய இடைநிலை கல்வியை நான் SMK மெத்தடிஸில் படித்தேன். ஸோ இன்னைக்கு வெளியான SPM தேர்வில் நான் 10A+ and 1A எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய அப்பா பேர் ரவீந்திரன், அம்மா பேர் ரேவதி. அப்பா ஃபெனிஸ் கோஹரண்ட்டில் சீனியர் இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. ஸோ என்னோடய எதிர்கால ஆசை டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு. இன்றைக்கி மாயிக்கா சுங்கைசிபோட்டில் 15 பேர் SPMல நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹரித்ரா கணேசன். நான் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 1 to ஸ்டாண்டர்ட் 5 ஸ்டாண்டர்ட் 6 SJKT மகாத்மா காந்தி கலாசாலையில் படித்தேன். அண்ட் ஃபார்ம் 1 to ஃபார்ம் 5 SMK டத்தோ ஹாஜி அப்துல் வஹாப்பில் படித்தேன். அப்பா பேர் கணேசன் கிருஷ்ணன், திரு கணேசன் கிருஷ்ணன். அம்மா பேர் திருமதி கோகிலவாணி செல்வராஜு. நான் SPMல 11A ஒரு B+ எடுத்தேன். ஸோ இந்த ஒரு ஜேர்னி எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு ஜேர்னின்னு சொல்லுவேன். அண்ட் மைக்கா அண்ட் ஆல்சோ SSIA அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுங்கைசிபுட் தொகுதி காங்கிரஸ் தலைவர் சின்னராஜு தலைமையில் நடைபெற்றது. இதில் வர்த்தக பிரமுகர் டத்தோ புவனேந்திர குமார் சிறப்பு வருகை புரிந்தார். இதில் பேசிய அவர், நாட்டில் இந்திய சமுதாயத்தின் பிள்ளைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நான் டத்தோ புவன் ராமலிங்கம் பேசுகின்றேன். நானும் இந்த சுங்கைசிபுட்டில் மண்ணின் மைந்தன் தான். முதலாவதாக தான் டத்தோ ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருடைய ஆதரவு, பேராதரவு இந்த சுங்கைசிபுட் மண்ணில் இன்று நம்மளுடைய மாணவர்கள், இந்திய மாணவர்கள் 15 பேர் சிறப்பு தேர்ச்சி பெற்றதற்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செஞ்சு அதுக்கான ஆதரவையும் அவர் கொடுத்து, அந்த ஆதரவில் அண்ணன் சின்னராஜு அவர்களை இந்த சுங்கைசிபுட் தொகுதியின் தலைவர், அவர் மைக்கா தலைவர். ஸோ இரண்டு பேரும் இணைந்து ஒரு சிறந்த சேவை செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சமுதாயத்தை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள், அதுவும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா SPM தேர்வில் மிக அருமையாக தேர்ச்சி எடுத்திருக்காங்க. மிகுந்த அதிக எண்ணிக்கையில் இந்த ஆண்டு 2026 அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. ஸோ இந்த இது தொடர்ந்தால் நம்ம சமுதாயம் அடுத்த ஒரு இதுக்கு பரிமாற்றத்தை பார்க்க முடியும்.
ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக மாறுவதற்கான வழிகளை வந்து இது வந்து ஏற்றுக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி நம் பிள்ளைகளின் வளர்ச்சி தான் நம் சமுதாயத்தின் வளர்ச்சின்னு சொல்லிக்கிறேன். அதே போல் இதை பார்க்கின்ற சகோதர சகோதரிகள், இவங்களோட தங்கைமார்கள் தம்பிமார்கள் அனைவரும் இவர்கள் போன்றே நல்ல தேர்ச்சி பெற்று நம் சமுதாயத்துக்கு இன்னும் நல்ல பேர் எடுத்துடணும். இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கான ஒரே வழி, ஒரே ஆயுதம் நம் கல்வி தான். இந்த கல்வியை தயவு செஞ்சு யாரும் கைவிட்ட வேணாம். அது முக்கியமாக அண்ணன் சின்னராஜு, நம்ம தானஸ்ரீ, அப்புறம் அவர் தம் குழுவினர் அனைவருக்கும் இதே போன்ற நிகழ்ச்சிகளை எப்போதும் செஞ்சிட்ருங்க. ஃப்ரீ கருத்தரங்காக இருக்கட்டும், டியூஷனாக இருக்கட்டும், நிறைய செய்யட்டோம். அப்போ தான் நம்ம சமுதாய மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த மாற்றத்தும் என்றும் நடக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். நம்ம இந்திய மாநிலம் ஒன்றும் சிறப்பிச்சு பெறணும். நன்றி. முன்னதாக பேசிய இவர், சுங்கைசி போட்டியில் SPM தேர்வில் அதிகமான மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அவர்களை மேலும் ஊக்கப்படுத்த மாணவர்களுக்கு இந்த கௌரவிப்பு ஆண்டுதோறும் சுங்கைசிபுட் இந்தியர் இயக்கம் செய்து வருகிறது என ஏற்பாட்டு குழு தலைவர் வி சின்னராஜு தெரிவித்தார். வணக்கம், நான் சின்னராஜு வீரப்பன், சுங்கைசிபோட் தொகுதி தலைவரும் சுங்கைசிபோட் இந்தியர் இயக்க தலைவரும் ஆகிய நான் இன்று SPM தேர்வில் பெற்ற பிள்ளைகளை இன்றைக்கு 15 பிள்ளைகள் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அவங்கள தான்ஸ்ரீ ஐயா விக்னேஸ்வரன் ஆதரவில் இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல உணவு கொடுத்து, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிறப்பு செஞ்சு எங்களால் முடிஞ்ச வெகுமதி அந்த பிள்ளைங்களுக்கு MIC சார்பில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பெர்சத்வான் இந்தியா மூலிமா வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த மாதிரி SPMல பாஸ் பண்ண பிள்ளைங்களுக்கு நம்ம வெகுமதி கொடுத்து பாராட்டியிருக்கோம். ஸோ அந்த வகையில் 3 வருஷமாக தான்ஸ்ரீ ஐயா விக்னேஸ்வரனோட நான் தொகுதி தலைவராக வந்து இன்றைக்கு வந்து 15 பிள்ளைங்களுக்கு MIC சார்பிலையும் பெர்சத்வான் இந்தியா சார்பிலையும் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவு கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கையில் ஒரு சின்ன வெகுமதியும் அவங்களுக்கு சிறப்பும் செஞ்சுருக்கோம். இது தொடர்ந்து நம்ம வந்து மாய்கா சார்பில் நம்ம பெர்சத்வான் இந்தியா கைகோத்து கண்டிப்பாக செய்வோம். இந்த வேலையில் கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கு சிறப்பு வருகையாக டத்து புவேனும் என்னோடய நண்பர் குணா என்றவரும் இன்றைக்கி 2 பேரும் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு அவங்க கையால் சிறப்பு செஞ்சாங்க. அதுக்கு அவங்களுக்கும் மாண்புமிகு தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற பேராதரவு வழங்கிய டத்து புவனேந்திரகுமார், குணாலன் சேகரன், உமாவதி, தீனா தயாளன் ஆகியோருக்கு சின்னராஜு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.